கொம்பு செய்தி ஒரு படம் தியேட்டர்ல செம ஒரு வரவேற்பா வந்து ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நம்ம சண்முக பாண்டியன், நம்ம சரத்குமார் ஹீரோவா ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. இதுல என்ன ஒரு கதைன்னா 90ஸ் காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை அம்சமா இருக்கு. நம்ம சரத்குமார் ஒரு படத்துல வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய பெரிய தலைக்கட்டா இருப்பாப்புல. ஊர்ல வந்து நம்ம சரத்குமார் ஒரு படத்துல ஒரு பெரிய ரவுடி மாதிரி இருக்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டரா இருக்கு. அதுக்கப்புறம் சண்முக பாண்டியன் ஒரு படத்துல வந்து அம்மா ஒரு படத்துல இறந்ததுனால நம்ம சரத்குமாரோட ஒரு படத்துல போய் சேர்ந்து ஒரு படத்துல அடியாள் மாதிரி ஒரு படத்துல வந்து நம்ம சரத்குமாரோட ஒரு படத்துல சேரும் போது ஒரு படத்துல மாமா மாப்பிள்ளன்னு ஒரு படத்துல வந்து அவருக்கு சொந்த உறவு ஒன்று ஒரு பக்கத்துல ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு காலங்கள் ஓடினது அப்புறம் லைஃப் அப்படி நல்ல ஒரு கலக்கலான லைஃபா ஒரு படத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய பிசினஸ் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா பிசினஸ் பண்றாங்க. கஞ்சா பிசினஸ் வந்து ஒரு ஊரே ஒரு பக்கத்துல வந்து அந்த கஞ்சா பிசினஸ் ஒரு பக்கத்துல பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துல சம்பாரிச்சுக்கிட்ட ஊர் மக்கள்லாம் ஒரு பக்கத்துல வந்து நல்லா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு படத்தோட ஒரு போலீஸ் அதிகாரியே நம்ம தார்னிகா ரியோ அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரியோ அவதான் இந்த படத்தோட ஹீரோனே நடிச்சிருப்பாங்க. போலீஸ் கேரக்டர் மாதிரி வருவாங்க. வந்து போலீஸ் அதிகாரி வந்து ரொம்ப ஒரு இந்த ஊர்ல ரவுடின்னு யாருமே இருக்கக்கூடாது, போலீஸை பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இதுக்கெல்லாம் அடங்காம ஒரு படத்துல வந்து நல்ல ஒரு கஞ்சா பிசினஸ் வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினிக்கு ஒரு படத்துல வந்து லவ் ஒரு படத்துல வர மாதிரி இருக்கு. ஹீரோயினிக்கு ஒரு படத்துல வந்து பிரச்சனை போலீஸ்ல வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஒரு படத்துல கஞ்சா ஒரு 10 கிலோ கஞ்சா ஒரு படத்துல காணா போயிடும். அது நம்ம சண்முக பாண்டிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு 10 கிலோ கஞ்சா வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு படத்துல வந்து எப்படி சொல்றது காதல் வலையில சிக்கிற மாதிரி 10 கிலோ கஞ்சா வாங்குற மாதிரி வாங்கி நம்ம சண்முக பாண்டிக்கு ஒரு படத்துல வந்து நீ கஞ்சா கடத்தியான்னு சொல்லிவிட்டு சண்முக பாண்டியன் ஒரு படத்துல கைது செஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 90ஸ் காலகட்டத்துல வந்து கஞ்சா பிசினஸ் யாருமே பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சுட்டு கொன்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படத்துல வந்து ஒரு உயர் அதிகாரி ஒரு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சண்முக பாண்டியன் ஒரு பாத்துல வந்து கொல்றதுக்கு ஒரு படத்துல வந்து போலீஸ் ஒரு படத்துல வந்து முயற்சிக்கும் போது நம்ம சரத்குமார் வந்து நம்ம சண்முக பாண்டியன் ஒரு படத்துல காப்பாற்றி அந்த போலீஸ்னே தீயச்சு கொளுத்திராக. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு எஸ்பி ஆபீசர் வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படியாச்சும் பழி வாங்கணும், இவங்க இடத்த காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னது அப்புறம் கோர்ட்ல வந்து ஒரு படத்துல சர்ச்சிட்ட பேசி அடிச்சு பிடிச்சி பேசி ஒரு படத்துல வந்து வெளியில வரும்போது அந்த போலீஸ் ஆபீசர் வந்து உங்களை 3 மாசத்துக்குள்ள எப்படியாச்சும் உன்னை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரத்குமார் சண்முக பாண்டியன் ஒரு பக்கத்துல வந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்குள்ள இப்படி ரொம்ப ஒரு மழைநீரால ரொம்ப நஷ்டமாயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த போலீஸ் ஆபீசருக்கு நம்ம ஹீரோவுக்கு ஒரு படத்துல பிரச்சனைலாம் வரும். அது அடுத்த கட்ட ஒரு படமா தாங்க இருந்துச்சு. அதை பார்க்கும் அதுக்கு அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யம் நடந்துச்சு அதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துலேயே திரும்பும்போது ஒரு கஞ்சா பிசினஸ் பண்றாங்க, கஞ்சா பிசினஸ் கடைசியோட திருந்தவனு பார்த்தா கடைசியில யாருமே திருந்த மாட்டாங்க, கஞ்சா பிசினஸே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மித்தபடி இந்த ஒரு படத்தோட எப்படி சொல்ற ஃபுல்லா ஒரே ஃபன் மூடா தாங்க இருக்கு. அதை பார்க்கும்போது எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை நம்ம சரத்குமார் தாங்க வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அவர் ஆக்டிங் வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம சரத்குமாரை போட்டு அவர் என்னெல்லாம் படம் எவ்வளோ பெரிய பாட்டுலாம் ஹிட்டாக கொடுத்துருந்தாரு, அது ஃபுல்லாக நம்ம சரத்குமாருக்கு வேற மாதிரி. ஏன்னா ரொம்ப நம்ம சரத்குமாரை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி சீன்லாம் அதிகமாக இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாதில் விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் ஐடியிலேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. மித்தபடி நம்ம சண்முக பாண்டியன் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரை அவர் ஃபேஸ் தாங்க ஆயிடுச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது தலைமை வேற லெவலில் தரமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நாள் கழிச்சு எப்பவுமே ஒரு பக்கத்தில் வந்து ஆங்கிரி மூடாக தான் இருப்பாப்புல. ஆனால் அந்த ஒரு படத்தில் வந்து ஒரு சாதுவாக எப்படிலாம் நல்லா காமெடிலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல நம்ம சண்முகம் பண்ணி. அதை பார்க்கும்போது அவர் கேரக்டர்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு பங்கமாக இருந்துச்சு. மத்தபடி இந்த ஒரு படத்தோட ஹீரோயின் நடிச்சு ஆக்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கே ஏன்டா அந்த ஒரு ஆக்டரை போட்டாங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ரொம்ப எப்படி சொல்றது அவங்க ஆக்டிங்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு படத்தில் ரசிக்க முடியாமல் இல்லைங்க, ஒரு மோசமாக ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சு. ஆனால் மித்தபடி இந்த ஒரு படத்தில் காளி வெங்கட் நம்ம ஜார்ஜ் மணியம் முனிஷ்கான் ஆக்டிங்ல இருந்தெல்லாம் பார்க்கும்போது ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் மெயினாக நம்ம முனிஷ்காந்த் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் சீன் வருவாப்புல. லாஸ்ட் சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக அவர் என்ன சொல்றது சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாப்புல கேஸ் மனுஷன். நமக்கு அதெல்லாம் பார்க்க எல்லாமே ரசிகமுடையாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு கோர்ட் ரூம் சீன் ஒன்று வரும். நம்ம அப்பப்போ நம்ம எப்படி சொல்றது இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நம்ம விஜயகாந்த் ஞாபகப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஏகப்பட்ட சீன்லாம் வச்சிருக்கா. அதை பார்க்கும்போது ரசிக்க முடியாது இருந்துச்சு. மெயினாக அந்த கோர்ட்டு சீனில் எப்படி சொல்றது ஒரு டைலாக் ஒரு சிங்கிள் ஷாட் டைலாக் ஒன்று வரும். இப்போ பாகிஸ்தானை நம்ம அழிக்கணும் அதனால நம்ம கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற சீன்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்குலாம் யாரெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்டன் தான் வரணும் அப்படின்னு சொல்கிற சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது தியேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. மற்றபடி இந்த ஒரு படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்காண்டி ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு படம். ஆனால் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது
நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் தாங்க இந்த ஒரு படத்தோட எப்படி சொல்றது வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. பேக்ரவுண்ட் பிஜிஎம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஒரு 4 பாட்டு கிட்ட இருக்கு. 4 பாட்டு எல்லாம் பார்க்குற ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட நம்ம பொன்ராம் அவரும் இந்த ஒரு படத்தோட டைலாக் நம்ம டைரக்டர் ரைட்டர் ஆனால் டைலாக் ரைட்டிங் எல்லாமே சூப்பராக நம்ம பொன்ராம் எழுதியிருக்காப்புல. மித்தபடி அதை பார்க்கும்போது எல்லாமே பார்க்குற ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியோட நல்லா ஒரு ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து இந்த ஒரு படத்தை மஸ்ட் வாட்சாக உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.